இயேசு என்னும் நாமமே என் ஆத்மாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்மாவின் கீதமே. என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசரே ஏற்றி மகிழ்ந்திடுவேன். கைகள் தட்டி பாட போற்றி துதிப்போம். போற்றி துதிப்போம் நம் தேவனை புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் நம் தேவனை நேற்றும் இன்றும் என்றும் மாறா என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசு என்னும் நாமமே. இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்மாவின் கீதமே கீதமே. இயேசு என்னும் என் ஆத்மாவின் கீதமே கீதமே. என் நேசரே ஏற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசரே சுவை நான் என்றும். கோர பயங்கரமான புயலில் கொடியாலையின் மத்தியில் பாடுவோமா? கோர காக்கும் காரம் கொண்டு மாறும் சேர்த்தனைத்த அன்பு என்று பாடுவே. காக்கும் காரம் கொண்டு மார்பில் இயேசு என்னும் நாமமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்மாவின் கீதமே கீதமே. சொல்லுங்க, இயேசு என்னும் நாமமே நாமமே கீதமே. என் நேசரே சுவை நான் என்றும். ஆமென். என் நேசரே சுவை நான் என்றும். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாறாதே. பாடுவோமா? ஜெயதுனியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவே. ஜெயதுனியோடு அன்பை என்றும் பாடுவே. இயேசு என்னும் நாமமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்மாவின் கீதமே கீதமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்மாவின் கீதமே கீதமே. என் நேசரே ஏற்றே ஓரலபஷகரா. உங்க மகிமையின் பிரசன்னம் அப்பா ஏற்றி மகிழ்ந்திடுவே. தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாய் தன் பாலகனையே நான் மறவேன் என்று சொன்னதா.
கையில் பாதை என்றும் ஓடுவே. தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை. இயேசு என்னும் நாமமே, இயேசு என்னும் நாமமே என் ஆத்மாவின் கீதமே, கீதமே. இயேசு என்னும் என் ஆத்மாவின் கீதமே. என் நேசரே சுவை நான் இன்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசரே சுவை நான் இன்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. நல்ல கைகளை தட்டி, தாய் தன் பாலகனை மறந்தாலும் நம் நினைவாய் இருக்கிறவர், நம் நினைவாய் இருக்கிறவர். இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் எனக்கு முன்பாய் இருக்கிறது வாக்குரைத்தவர். இந்த காலை வேளையில் ஆண்டவருக்கு நேராக கைகளை உயர்த்தி இந்த நாள் வரைக்கும் நம் குடும்பங்களை பாதுகாத்து நடத்தி வந்தாரு. நல்ல கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? நன்றி செலுத்தலாமா? நல்ல மனதார நன்றி சொல்லுங்க. பக்கத்துல இருக்கவங்களை பார்க்க வேண்டாம், நீங்களும் இயேசுவோம், இயேசுவோம் நீங்களும், ஆவியானவரும் நீங்களும், நீங்களும் ஆவியானவரும். இந்த காலை வேளை நல்ல மனதார எவ்வளவுக்கு எவ்வளவு முழு வெள்ளத்தோடு துதிக்க முடியுமோ துதிக்க ஆரம்பிங்க. ஷபா காலா தட ரபனா. ஆலயத்தின் நன்மையினால, ஆலயத்தின் நன்மையினால் எங்களை திருப்தியாக்குவீராகப்பா. உங்க பிரசன்னத்தினால் எங்களை திருப்தியாக்குவீராக. உங்க மகிமையின் பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புவீராக. தெற்கத்தி வெள்ளத்தை திருப்புகிறதை போல எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சிறையிருப்புகள் இந்த காலை வேளையில திருப்பப்படுவதாக. நல்ல அபிஷேகத்தில் நிரம்பி கைகளை தட்டி ஆவில நிரம்பி துதிக்க ஆரம்பிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்புகள், என் ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக் கொள்ளாதபடி இருக்கிற தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே அந்த தடைகள் எல்லாம் விலகி போவதாக. என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தரித்திரங்கள், எல்லா சாபத்தின் வல்லமைகள், பிசாசின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால சித்தரிக்கிறோம். உங்க பிரசன்னம் சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. எங்களை நீர் நடத்துமே. ஓ லாமா சந்தரலா. ஓ ஜீசஸ், உமக்கு நன்றி. உன்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா. மைக்ல ரிவர்ப் வைப்பாங்க. என்னை நடத்தும் சொல்லுங்க. என்னை மறவா, என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால். மீண்டுமாய் சொல்லுங்க. உங்க தயவால் என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால். வல்ல ஜீவ, வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வாரைந்தனக்காய் என்றதாலே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. வல்ல ஜீவ வாரைந்தனக்காய் என்றதாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே, ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு சொல்லுங்க. ஆபத்திலே, ஆபத்திலே
ஆமென். எங்களுக்கு துணையா இருந்தீரே. தீபமிதே ஆபத்திலே, ஆபத்திலே, ஆபத்து நாட்களில் கூப்பிட்ட போதெல்லாம் எங்களுக்கு செவி கொடுத்தவரே, எங்கள் பட்சத்தில் இறங்கி வந்தவரே, எங்களுக்காக யாவையும் செய்தவரே. ஆபத்திலே ஆறும் துணையே, பாதைக்கு என்னை மறவா, என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால். பயப்படாதே, பயப்படாதே. ஆமென். பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே, பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பாசம் என்மேல், பாசம் என்மேல் நீர் வைத்ததினால் பாரிக்க இயலா தேவரும் என்னை. பாசம் என்மேல், ஆமென், பறிக்க என்னை மறவா, என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை மறவா, என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை ஆட்கொண்ட இயேசு, என்னை ஆட்கொண்ட இயேசு, உம்மை யார் என்று. என்னை ஆட்கொண்ட இயேசு, என்னை ஆட்கொண்ட இயேசு, உம்மை யார் என்று. உண்மை உள்ளவரே, உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள். சொல்லுங்க, உண்மை உள்ளவரே, உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, நன்மைகள் வரே. என்னை ஆட்கொண்டவர், என்னை ஆட்கொண்ட இயேசு, உம்மை யார் என்று. என்னை ஆட்கொண்ட இயேசு, என்னை ஆட்கொண்ட இயேசு, அறிவே. ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. அழைத்த ஆண்டவர் உண்மை உள்ளவர், அவர் கடைசி வரை நம்மை நடத்துகிறவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் நம்மை உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறார். அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பயந்து போன யாக்கோபை பார்த்து ஆண்டவர் கர்த்தர் சொன்னார், யாக்கோபே நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இதே தேசத்துக்கு உன்னை திரும்ப வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும். எத்தனை பேர் இந்த காலை வேளை விசுவாசிக்கிறீங்க? அவர் உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவும், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை செய்யும் அளவும் அவர் கைவிடுவதில்லை, அவர் கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 2016 ஆண்டு ஜனவரி 5 தேதி
என்னுடைய தகப்பனார் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு அவங்க போயிட்டாங்க. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா தான் எங்கள் குடும்பத்தை எல்லாம் நடத்தினாங்க. எனக்கு 3 அக்காமார்கள், நான் கடைசி மகன். என்னுடைய அப்பா இருக்கும்போது 2 அக்காவுக்கு திருமணம் ஆயிடுச்சு. எனக்கும் என்னுடைய இன்னொரு 3rd அக்கா, அவங்களுக்கு திருமணம் ஆகலை. எங்கள் அப்பா உயிரோடு இருக்கும்போது, அவங்க ஊழியம் செய்த போது எங்களுக்கு நல்ல பெஸ்ட் எஜுகேஷன் கொடுத்தாங்க, நல்ல ட்ரெஸ் கொடுத்தாங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில் எங்களை ரொம்ப அழகாக நடத்தினாங்க. எங்கள் அப்பா இருக்கிற வரைக்கும் எதிர்காலத்தை குறித்து ஒரு நாளும் நான் கலங்கி போனதே கிடையாது. ஒரு கவலையும் இருந்ததே இல்லை. எங்கள் அப்பா எப்போவுமே இருப்பார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. எங்கள் அப்பா உயிரோடு இருக்கும்போது, எங்களை நடத்தும் போது ரொம்ப பெஸ்ட் எஜுகேஷன் எல்லாமே பெஸ்ட்டாக கொடுத்தாலும் ஒன்று செய்யும்போது அவங்க அந்த ஆரம்ப நாட்கள் எங்களுக்கு சொல்லுவாங்க. அவங்களோட கஷ்டங்களை சொல்லுவாங்க. எப்படி ஊழியத்துக்கு வந்தாங்க, அவங்க வாழ்க்கையின் ஆரம்பம் என்ன அப்படின்னு ஒவ்வொரு முறையும் எதை வாங்கி கொடுத்தாலும் எதை செய்தாலும் அதை சொல்லுவாங்க. சில நேரங்களில் அவங்க சொல்லும்போது எங்களுக்கு எப்படி இருக்கும்னா, அதனால் அவ்வளோ எப்பவுமே ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்தாருன்னா இது ஒரு ஸ்டோரியை சொல்லிடுவார்ரா அப்படின்ற மாதிரி அப்போ இருக்கும். அப்போ கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஒவ்வொரு நாளும் அது சொல்லுவாங்க. எதை செய்தாலும் அதை சொல்லுவாங்க. ஒரு ரூம்லேருந்து அடுத்த ரூம் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், உடனே எங்கள் அப்பா சொல்லுவாங்க, ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு போ, லைட் ஆஃப் பண்ணிட்டு போ. ஒரு 2 நிமிஷம் இருந்தாலும் லைட் ஆஃப் பண்ணிட்டு போ, ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு போ. எத்தனை பேர் உங்கள் வீட்டில் சொல்கிறீங்க? எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் உங்கள் பிள்ளைங்க கேட்குறாங்களா? கேட்க மாட்டாங்க. பாருங்கள், அப்போனா சொல்லும் போது தெரியாது. ஒரு நிமிஷத்தில் என்ன ஆக போகுது, 2 நிமிஷத்தில் என்ன ஆக போகுது, அப்படி தான் தெரியும். 2016ஆம் ஆண்டு கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு எங்கள் அப்பா போன உடனே ரொம்ப எதிர்காலத்தை குறித்து கலங்கினேன். இனி குடும்பத்தை எப்படி நடத்த போகிறேன், என் குடும்பம் இனி எப்படி இருக்கும், என் எதிர்காலம் எப்படி இருக்கும், எல்லாம் கேள்விக்குறியாக இருக்கும்போது ஆண்டவர் வாக்கு பண்ணார், நான் நடத்துவேன். ஆபிரகாமை நடத்தின ஆண்டவர், ஈசாக்கை நடத்தின ஆண்டவர், யாக்கோபை நடத்தின ஆண்டவர், உன் தகப்பனை நடத்தினவர், நான் உன்னையும் நடத்துவேன். ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். அந்த வாக்கு தத்துவத்தை பிடித்து கொண்டேன். பாருங்க, எங்க அப்பா மறிச்சிட்ட பிறகு முதல் முறையா எங்க போனேன்னா EB ஆஃபீஸ்க்கு போய் கரண்ட் பில் கட்டுறேன். கரண்ட் பில் கட்டும் போது தான் யாரை நினைக்கிறேன்? எங்க அப்பாவை நினைக்கிறேன். எல்லாம் கரெக்டா சொல்றீங்க. ஏன் நினைக்கிறேன் சொல்லுங்க? இப்போ நான் கட்டுறேன். இப்போ நான் கட்டும் போது இப்போ என்ன பண்றேன்? லைட் ஆஃப் பண்ணு, ஃபேன் ஆஃப் பண்ணு. எங்கள் அப்பாவை காரில் கூட்டிகிட்டு போவேன் ஊழியத்துக்கு. அவங்க பலவீனமாக இருக்கும்போது ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டிகிட்டு போகும்போது கொஞ்ச நேரம் காரில் ஆனில் இருந்தால் எங்கள் அப்பா சொல்லுவாங்க, கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணு, ஆன்லேயே விடாத, கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணு, டீசல் வேஸ்ட் ஆகும்ல, கர்த்தருடைய பணம், கர்த்தர் கொடுக்குற பணம், கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லும் போதுனா அவ்வளவு கேட்டதே கிடையாது, உண்மையை சொல்லணும். ஆனால் இன்னைக்கு எது இருக்கோ இல்லையோ போய் கரெக்டாக ஆஃப் பண்ணிடுறேன். ஏன் சொல்லுங்க? நம்ம டீசல் போடுறோம். அல்லேலூயா. கர்த்தர் நடத்துறார், ஆச்சரியமாய் நடத்துறார். இருந்தாலும் தகப்பன் அவன் நடத்தின ஆண்டவரை வழியா நடத்தினாங்க. உலக பிரகாரமான தகப்பன் இல்லைனாலும் பரம தகப்பன் ஆச்சரியமாய் நடத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக நேரம் நினைப்பது உண்டு, இப்போ ரியலைஸ் பண்ணதை ஒருவேளை எங்கள் அப்பா இருக்கும்போது ரியலைஸ் பண்ணியிருந்தா அவங்க எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க அப்படின்னு நினைப்பது உண்டு. ஒருவேளை உங்கள் வாலிப பிள்ளைகள் யாருன்னா இருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் கேளுங்க. நிச்சயமாக என்றைக்குமே உயிரோடு ஒருத்தங்க இருக்கும்போது அவங்களோட வேல்யூ அநேக நேரங்களில் நமக்கு தெரியாது. அவங்க போயிட்ட உடனே தான் ரொம்ப நம்ம ஃபீல் பண்ணுவோம். இருக்கும்போதே அது எந்த உறவாக இருக்கட்டும், தகப்பனாக இருக்கட்டும், தாயாக இருக்கட்டும், கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும், கணவன் மனைவியாக இருக்கட்டும், இருக்கும்போதே நல்ல சந்தோஷமாக இருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆண்டவர் நடத்துவார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? அவர் கிருபை நம்ம மேல் இருக்கிறது. ஆமேன். எல்லாரும் சேர்ந்து பாடல். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன், நான் விசுவாசிக்கிறவர்
இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று. நீர் உண்மை உள்ளவர், உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, நன்மைகள் செய்பவரே, உண்மை உள்ளவரே, நன்மை செய்பவரே, நன்மைகள் செய்பவரே. மனிதர் தூற்றும் போது, மனிதர் தூற்றும் போது உம்மில் மகிழ செய்பவரே, மனிதர் தூற்றும் போது அதை தாங்கிட வேலன் கொடுத்து தயவாய் அணைப்பவரே. நல்ல கைகளை தட்டி பாடலாம். தயவாய் அணைப்பவரே, என்னை ஆட்கொண்டவர், என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று. என்னை ஆட்கொண்டவர், என்னை ஆட்கொண்ட இயேசு. தனிமை வாட்டும் போது நல் துணையாயிருப்பவரே, தனிமை வாட்டும் போது உம்மாவியினால் தேற்றி அபிஷேகம் செய்பவரே, உம்மாவியினால் தேற்றி அபிஷேகம். சொல்லுங்க, உங்க ஆவியினால் தேற்றி, உம்மாவியினால் தேற்றி அபிஷேகம். சொல்லுங்க, ஆவியினால் தேற்றி, உம்மாவியினால் தேற்றி அபிஷேகம் செய்பவரே, என்னை ஆட்கொண்ட இயேசு. என்னை ஆட்கொண்டவர், என்னை ஆட்கொண்ட இயேசு. வாழ்க்கை பயணத்திலே மேகத்தூணாய் வருபவரே, வாழ்க்கை பயணத்திலே நம்மோடு கூட வருபவர். உம் வார்த்தையின் திருவுணவா வலமாய் காப்பவரே, உம் வார்த்தையின் திருவுணவா. வார்த்தையை அனுப்பி நம்மை தேற்றுகிறவர், வசனத்தை அனுப்பி நம்மை பலப்படுத்துகிறவர். நல்ல கைகளை தட்டி ஆவில நிரம்பி உம் வார்த்தையின் திருவுணவால் வலமாய் காப்பவரே, என்னை ஆட்கொண்ட இயேசு. என்னை ஆட்கொண்டவர், உம்மை யார் என்று. நீர் உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, நன்மைகள் செய்பவரே, உண்மை உள்ளவரே. ஆமென். ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே, என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியும் ஆவியின் வரங்களினால் என்னை நீரப்பும். ஆவியின் வரங்கள். எல்லாரும் எழும்பி நின்று பாடலாமா? பாடலாம். ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே, ஜீவநதியே. சொல்லுங்க, ஜீவநதி. ஊற்று தண்ணீரே, ஜீவநதியே. ஆசீர்வதியும்
நல்ல கைகளை தட்டி பாடலாம். எல்லாரும் கண்களை மூடி கைகளை தட்டி ஊற்று. ஆவியின் வரங்களினால் என்னை நீரப்போ, ஆவியின் வரங்களினால் என்னை நீரப்போ, ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே, ஜீவநதியே. சொல்லுங்க, ஜீவநதி, ஜீவநதி. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் வீற்றிருக்கிற சிங்காசனத்தில் இருந்து ஒரு ஜீவநதி, ஜீவநதி, ஆத்தும தாகத்தை தீர்க்கும் ஜீவநதி. உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்கிற ஜீவநதி. சொல்லுங்க, ஜீவநதி எனக்குள்ள பாய்வதாக, ஜீவநதி எனக்குள்ள பாய்வதாக. நல்ல அபிஷேகத்திலே நிரம்பி, ஆவிலே நிரம்பி, கைகளை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி பெற்றுக் கொள்ளுங்க, பெற்றுக் கொள்ளுங்க. ஜீவநதி, ஜீவநதி, உயிர்ப்பிக்கிற நதி. செத்து போனவைகளை, மரித்து போனவைகளை உயிர்ப்பிக்கிற நதி, பாடானவைகளை உயிர்ப்பிக்கிற நதி. ஜீவநதி பாய்வதாக, ஒவ்வொரு மேலும் பாய்வதாக, எங்கள் வீட்டுக்குள்ளே பாய்வதாக. சீர்குலைந்திருக்கிற நிலைகள் மாறுவதாக, உடைக்கப்பட்டிருக்கிற அனுபவங்கள் மாறுவதாக. உலர்ந்து போயிருக்கிற விசுவாசம், உலர்ந்து போயிருக்கிற ஜெப வாழ்க்கை இயேசுவின் நாமத்தினாலே உயிர்ப்பிக்கப்படுவதாக. ஷதரபா லெமனரபா ஷதரனா. அந்த நல்ல கைகளை தட்டி ஆவிலே நிரம்பி பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை பெற்றுக் கொள்ளுவோமா? நீங்க துதிக்க 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 இதுவரை கட்டி வைத்திருக்கிற எல்லா சாப கட்டிகள், மௌனமாய் துதிக்க விடாமல் செய்கிற எல்லா சத்துருவின் கிரியைகள், கண்களுக்கு மறைந்து செயல்படுகிற எல்லா சர்ப்பத்தின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால் வெளியேறுவதாக. ஜீவநதி பாய்வதாக, ஜீவநதி பாய்வதாக. கேட்கிற ஒவ்வொரு மேலும் அப்பா, ஜீவநதி, ஜீவநதி. வாய்களை திறந்து சொல்லுங்க, அபிஷேக நதி. எல்லா நுகத்தடிகளை முறிக்கிற அபிஷேகம் என் மேல பாய்வதாக. பரிசுத்தமாய் வாழ விடாதபடி தடை செய்கிற, விழ பண்ணுகிற எல்லா சத்துருவின் வல்லமைகள், இச்சையின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. ஓ ஜீசஸ், ஹalleluya. ratamana siantala mahandarabala ledere manakatudalba. இருதயத்தை அழித்துக் கொண்டிருக்கிற எல்லா மனபாரங்கள், ஜெபிக்க விடாதபடி செய்கிற எல்லா மனபாரங்கள், அழுத்தங்கள், குழப்பங்கள் விலகி போவதாக. ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம் அப்பா. ஷடலதியாந்தனமனா. ஹalleluya. glorious God. நீர் பெரியவர், நீர் உண்மை உள்ளவர். எல்லாரும் ரெண்டு கைகள் ஆண்டவருக்கு நேராய் உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, இன்றைக்கு பாத்தீங்கன்னா இந்த கடைசி நாட்களிலே குடும்பங்களுக்குள்ளதான் போராட்டம். நீங்க அநேக குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள், குடும்பத்துக்குள்ளே 4 பேர் இருந்தா 4 பேரும் பேசுறது இல்ல. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள், பிள்ளைகளுக்குள்ள பிரச்சனைகள், வீண் வாக்குவாதங்கள், இழப்புகள், நஷ்டங்கள். அநேகர் சொல்லுகிற காரியம், வீட்டுல பயங்கரமான போராட்டம், இருளின் வல்லமைகள், சமாதானமே இல்லை. ஓ, நல்ல கைகளை உயர்த்தி ஆலயத்துல துதிக்கிறதான இந்த வேளையில என் வீட்டுல உங்க மகிமை இறங்கணும் அப்பா. சொல்லுங்க, நல்ல வாய்களை திறந்து நீங்க ஜெபம் பண்ணுங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க. நல்ல வாய்களை திறந்து சொல்லுங்க, என் வீட்டுல உங்க மகிமை இறங்கணும், என் வீட்டுல உங்க பிரசன்னை இறங்கணும், கர்த்தர் என் வீட்டுல வாசம் பண்ணணும். சீர்குலைந்து இருக்கிற காரியங்கள், பாழாய் போயிருக்கிற காரியங்கள், எல்லா ஒழுங்கின்மைகள், எல்லா அடிமைத்தனங்கள், இருளின் ஆதிக்கங்கள் இயேசுவின் நாமத்தினால விலகி போவதாக. நல்ல அபிஷேகத்தோடு ஜெபம் பண்ணுங்க, அபிஷேகத்தோடு ஜெபம் பண்ணுங்க. இருளின் வல்லமைகள் எல்லாம் வெளியேறட்டும். ஆவியானவர் அசைவாடுவீராக. ஜலத்தின் மேல் அசைவாடின ஆவியானவர்
அசைவாடுமே. நீர் உலாவுங்கப்பா. ஒழுங்கின்மையை மாற்றினவரே, இருளை வெளிச்சமாய் மாற்றினவரே, ஓ ரபமா ஷிகிதிரிலே உம்மை உயர்த்துகிறோம். உங்க பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். ஹalleluya. பிரசன்னம் பிரசன்னம் தேவ. ராஜாவும் பிரசன்னம், ராஜாவும் பிரசன்னம் போதும் ஐயா. இப்போதும் எனக்கு போதும் ஐயா. பாடலாமா? ராஜாவும் பிரசன்னம் போதும் ஐயா. எப்போதும் எனக்கு பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். ஹalleluya. பிரசன்னம் தேவ பிரசன்னம். உலகமெல்லாம் உலகமெல்லாம் மாயையா. உலகமெல்லாம் உம்மன்பொன்றே உம்மன்பொன்றே போதுமையா. உம்மன்பொன்றே. பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். ஹalleluya. பிரசன்னம் பிரசன்னம் தேவ. கரம் பிடித்த கரம் பிடித்த கரம் பிடித்த கைவிடாத 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 பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஹalleluya. பிரசன்னம் தேவ. உலகமெல்லாம் 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 உம்மன் போன்றே. ஆமாண்டவரே. பிரசன்னம் 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 தேவ. ஹalleluya. பிரசன்னம் தேவ. அல்லேலூயா. 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 கைகளை உயர்த்தி முழு பலத்தோடு ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். வானம் பூமி
ஒளிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் நிலைப்பான். சொல்லுங்க எல்லாரும். வானம் பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் நிலைப்பான். சேர்ந்து நல்ல முழுபலத்தோடே ஹல்லேலூயா. பரலோக மகிமையின் பிரசனம். ஹல்லேலூயா. ஷதரகபனா தேவனே ஷதலா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல கைகள் அசைத்து பாடும்போதே தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஓ கர்த்தருடைய அக்கினி இறங்குவதாக. ரகதா ஓ தியாந்தலமா ஷகதரபனா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், அதன் பாழான ஸ்தலங்களை தேறுதல் அடைய செய்வார். ஓ, அவர் தேறுதல் அடைய செய்வார். பாழாய் போயிருக்கிறவர்களை தேறுதல் அடைய செய்வார். ஏதேனை போல் அவர் மாற்றுவார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை உயர்த்தி ஒருவேளை உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை பாழாய் போயிருக்கலாம், குடும்ப சூழ்நிலைகள் எல்லாம் சீர்குலைந்து போயிருக்கலாம். ஒன்று மாத்திரம் சொல்றேன், தேவனுடைய பிரசன்னம் வந்தா, ஆவியானவர் வந்தா எல்லாம் மாறும், எல்லாம் மாறும். தேறுதடைய செய்வார். அவர் உயிர்ப்பிக்கிறவர், திரும்ப கட்டுகிற ஆண்டவர், திரும்ப உயிர்ப்பிக்கிறவர், திரும்பமாய் கட்டுகிறவர். ஓ ஹல்லேலூயா. ஓ ரபனா ஷதரலதரா. ஆராதனை 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 என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர். வழிகாட்டும் தீபம், வழிகாட்டும் தீபம், துணையாளரே, தேற்றும் தெய்வமே. வழிகாட்டுமே, வழிகாட்டும் தீபம், துணையாளரே, தேற்றும் தெய்வமே. அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகர். அன்பால் பலத்தால், அன்பால் பலத்தால் ஆதரே. ஆராதனை. வழி இல்லாத இடங்களில் வழியை உருவாக்குகிறவரே,
ஆராதனை என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர். கடைசியா ஒரு முறை ரெண்டு கைகளும் இயேசுவே, 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 இயேசுவே. அந்த நாமத்தை நோக்கி கூப்பிடுவோம். இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. எல்லாம் எனக்கு நீரே, எல்லாம் எனக்கு நீரே, உள்ளமெல்லாம் உருகுதையோ உத்தமனை நினை கையிலே, உம்மை அல்லாஹ் வேறே தெய்வம் உண்மையாக இல்லையே. கல்லனென்று தள்ளிடாமல் அள்ளி என்னை அணைத்தவா, சொல்லடங்கா நேசத்தாலே சொந்தமாக்கி கொண்டீரே. எத்தனையோ துரோகம் நான் செய்தே, அத்தனையும் மன்னித்தீ. ரத்தம் சிந்த வைத்தேனே நான், அத்தனையும் என் பாவமல்லோ. அன்பு கீடா நித்தம் செய்வேனும் சேவையை நம்மை அர்ப்பணித்து ரத்தம் சிந்த வைத்தேனே நான், அத்தனையும் பாவமல்லோ. கர்த்தனே அன்பு கீடா நித்தம் செய்வேனும் சேவையை. கைகளை உயர்த்தி நித்தம் நித்தம் செய்வேனும் சேவையை. கடைசி வரிகள் மாத்திரம். ரத்தம் சிந்த வைத்தேனே நான், அத்தனையும் என் பாவ
பாவமல்லோ கர்த்தனே அன்பு கீ நித்தம் செய்வே